அகெயின் பார்ட்டிஷன் ப்ரௌனி தான் ஆர்டர் வந்திருந்தது. இது வரைக்கும் 2, 3 பண்ணியிருந்தேன். இந்த வாட்டி 4 வச்சு பண்ணி தாங்கன்ட்டு ஒரு கஸ்டமர் கேட்டாங்க. அதுவும் வந்து 250 கிராமில் கேட்டாங்க. 250 கிராமில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் 1/2 கேஜி தான் பண்ண முடியும் சிஸ் அப்படின்னேன். ஓகே 1/2 கேஜியே கொடுத்துருங்க அப்படின்னாங்க. கூடவே என்னென்ன ஃப்ளேவர் வேணுமோ சொன்னாங்க. கிளாசிக், பிஸ்காஃப், லாவா, டபுள் சாக்லேட். இது எல்லாமே எனக்கு 4 பார்ட்டிஷனாக வேணும். இது கூடவே 150 கிராமில் முட்டை மிட்டாயும் வேணும்னாங்க. அதுவும் ஆகஸ்ட் 15 அன்னைக்கு வந்தால் போதும், இல்லை அதுக்கு முந்தின நாள் அதுக்கு முன்னாடி வந்தால் போதும் அப்படின்னாங்க. அவங்க ஆர்டர் பண்ணது மண்டே. ஸோ நான் உங்களுக்கு வெட்னஸ்டே ஆர் தேர்ஸ்டே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் ஆகஸ்ட் 15 அன்னைக்கு கொரியர் லீவு அப்படின்றனால டியூஸ்டேவே டிஸ்பேச் பண்ணிடுறேன் சிஸ். அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா 1 டே ஆர் 2 டே ஆகும் அப்படின்னு சொன்னேன். கொரியர் போயிட்டு அவங்களுக்கு நெக்ஸ்ட் டேவே சேர்ந்துருச்சு. அதுவும் அவங்க ரிவ்யூ கேட்டது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. முட்டை மிட்டாய் அவங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுனாங்க. அதுவும் எல்லா பீஸும் சாப்பிட்டு அவங்களுக்கு ஒரே ஒரு பீஸ் மட்டும் வச்சிருந்ததா சொன்னாங்க. ப்ரௌனி ஊருக்கு போனதுக்கு அப்புறம் தான் சிஸ் ரிவ்யூ சொல்ல முடியும் அப்படின்னாங்க. பாய்.